ஒவ்வொரு இரவும் டியூஷன் முடிந்து 10 வயதான ஆரவ் தனியாக லிஃப்டில் ஏறி தன் 7வது மாடி வீட்டிற்கு செல்வான். அந்த அபார்ட்மெண்ட்டில் 1 முதல் 10 வரை தான் ஃப்ளோர்கள் உள்ளன. ஃப்ளோர் 0 என்று எதுவுமே கிடையாது. ஒரு நாள் இரவு லிஃப்ட் திடீரென நின்றது. திரை மினுங்கி ஒரே ஒரு எண் தோன்றியது. ஃப்ளோர் 0. ஆரவ் திடுக்கிட்டான். இந்த மாடி இங்கு இல்லையே என்று மனதுக்குள் நினைத்தான். மெதுவாக லிஃப்ட் கதவுகள் திறந்தன. வெளியில் ஒளி மங்கிய ஒரு வழித்தடம். முழுவதும் அமைதி. அங்கே ஒரு சிறுமி நின்றிருந்தாள். ஆரவ் வயதைப் போலவே இருந்தாள். அவளது முகம் மிகவும் வெளிர்ந்தது. ஆழமான சோகம் தெரிந்தது. அவளது முடி ஈரமாக இருந்தது, மழையில் விளையாடி வந்தது போல. அவள் சிரிக்கவில்லை, ஒரு வார்த்தையும் பேசவில்லை. மெதுவாக லிப்டுக்குள் நடந்தாள். அடுத்த கணமே டக் என்று கதவுகள் தானாக மூடிக்கொண்டன. லிப்ட் மேலே நகர தொடங்கியது. ஆரவ் நடுங்கிய குரலில் கேட்டான், நீ எந்த மாடிக்கு போகிறாய் என்று. சிறுமி தலையை குனிந்தபடியே மெதுவாக சொன்னால், வீட்டுக்கு போகணும் என்று. 7வது மாடி வந்தது. கதவுகள் தானாக திறந்தன. சிறுமி வெளியே வந்தாள். 2 அடிகள் நடந்துவிட்டு திரும்பி ஆரவை பார்த்தாள். அவளது கண்களில் ஒரு சோர்ந்த துயரம் இருந்தது. மிக மெதுவாக சொன்னால் நன்றி என்று. அடுத்த நொடியே அவன் கண் முன்னே அவள் மறைந்து போனாள். பயத்தின் உறைந்த ஆரவ் அலறியபடியே லிப்டில் நின்று கொண்டிருந்தான். அடுத்த நாள் ஆரவ் காவலாளியிடம் கேட்டான், ஃப்ளோர் 0 பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா என்று. காவலாளர் சற்று நேரம் மௌனமாக இருந்தார். பின்பு முன்பு என்று தொடங்கினார் அவர். ஒரு சிறுமி ஃப்ளோர் 0வில் விளையாடி ஒளிந்து கொள்வதை பழக்கமாக வைத்திருந்தாள். ஒவ்வொரு நாளும் அவளது பெற்றோர் அவளை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு அழைத்து செல்வார்கள். ஆனால் ஒரு நாள் என்று அவரது குரல் தாழ்ந்தது. அவள் ஒளிந்து கொண்டாள், ஆனால் வெளியே வரவில்லை. யாராலும் கண்டுபிடிக்க முடியவும் இல்லை. அதன் பிறகே ஃப்ளோர் 0 முழுவதும் மூடப்பட்டது என்று அந்த காவலாளி ஆரவிடம் சொன்னார். அந்த இரவு லிப்ட் நேராக 7வது மாடிக்கே சென்றது. ஆனால் ஆரவ் இன்னும் அந்த சோகமான முகத்தையும் நன்றி என்று சொன்ன அந்த மென்மையான குரலையும் மறக்கவே இல்லை. இதுவே ஆரவின் லிஃப்ட் கதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற மேலும் வீடியோக்கள் பார்க்கணும்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.